அரசு பணிக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதே போல தான் இந்த ஆர்ஆர்பி. இது தனி போர்டு. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எக்கச்சக்க இது வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணி இது பண்ணலாம். அதே மாதிரி ஆர்ஆர்பிங்கிறது த்ரூ த இந்தியா வந்து ஆர்ஆர்பியோட ரெக்ரூட்மெண்ட்டில் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோம்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் நம்ம ஜாப்க்கு போகலாம். அதாவது ரயில்வேல அதில் வந்துட்டு நிறைய ஜோனல்ஸ் இருக்குது. சதர்ன் ரயில்வே, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே, நார்தர்ன் ரயில்வே, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேன்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ சதர்ன் ரயில்வேனா தமிழ்நாடு அண்ட் கேரளா, சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேனா கர்நாடகாவோட சம் ரீஜன்ஸு, மேக்ஸிமம் ஆஃப் த கர்நாடகா ரீஜன்ஸு, அந்த மாதிரி ஈஸ்ட் கோஸ்டெல்லாம் இந்த நம்ம ஒரிசா, ஆந்திரா அந்த பகுதிகள் வரும். அந்த மாதிரி வெஸ்ட் கோஸ்டல் ரயில்வே, நார்தர்ன் ரயில்வே இப்படிலாம் இருக்குது. இவங்களுடைய போர்டு செப்பரேட்டாக அவங்களும் தனியாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணோன்னாக்கா அந்த பர்டிகுலர் இதில் மட்டும் ஜோனல்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணலாம். ஆனால் ஆர்ஆர்பி கிளியர் பண்ணால் எங்கெங்கெல்லாம் நமக்கு வேக்கன்சி இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. எல்லாமே ப்ரோக்ராம் பேஸ்ட் பண்ணி தான் அது வந்து வளர்ந்து வர ஒரு நல்ல டெவலப்பிங் ஒரு ஏரியாவாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் வீக் வந்து கேரளாவில் வந்து மீடியா ஒன் அப்படிங்கக்கூடிய மீடியாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அவங்க நியூஸ் ரீடிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல்லி ப்ரோக்ராம்டை பேஸ் பண்ணி ப்ரீ ப்ரோக்ராம்டாக எல்லாமே பண்ணி அவங்க வந்து நியூஸ் ரீடிங்கே வந்து முழுக்க மேன் பவர் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நியூஸ் ரீடிங் கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லா இன் ஃபியூச்சரில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அஸ் அ பயாலஜி டீச்சராக நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அந்த டிபார்ட்மெண்ட் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இன்ஷால்லா. ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜினா சோலார் எனர்ஜி, சோலார் எனர்ஜி ரிலேட்டடா, விண்ட் எனர்ஜி ரிலேட்டடா, இது மாதிரியான துறைகளில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபஸ்ட்டு, அதாவது கார்பன் எமிஷனை தடுக்கலாம். இன் ஃபியூச்சரில் வந்து எல்லாமே நிலக்கரியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, கார்பன் எமிஷன்ஸை தடுக்கணும்னு தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டலுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருந்துக்கலாம். ஒரு நம்ம மார்க்கப்படி பார்த்தோன்னா நம்ம சமுதாயத்துக்கு நல்லது செஞ்ச ஒரு நன்மையும் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த துறையில் வந்து மக்கள் வந்து அதிகமாக பசங்க யாரும் என்ட்ரு ஆகல, இதை பற்றின அவேர்னஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம பெரியார் மணியம் யூனிவர்சிட்டிஸில் கூட இருக்குது. அது இல்லாமல் இதுக்கு வந்துட்டு நிறைய ஃபண்டு கொடுக்குறாங்க. ஏன்னா என்விரான்மெண்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் இன்ஷால்லா இன் ஃபியூச்சரில் வந்து நிறைய வாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன்ஷால்லா. உங்களுக்கு தான் இது கொஸ்டின். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜென்ரலாக டிஎன்பிசி, யூபிஎஸ்சி இதெல்லாம் சொன்னீங்க, கலெக்டரு, டெப்டி கலெக்டரு, இந்த மாதிரி நம்மளுக்கு